ஆண்டாளு, தலைப்பிரசவம் தாய் வீட்டுல தான் நடக்கணும். அதானமா முறை. இது வரைக்கும் எதுவுமே முறையா நடக்கல, இது மட்டும் முறையா நடக்கணுமா? ஆண்டாளு, தலைப்பிரசவம் தாய் வீட்டுல வச்சு பாக்குறதா முறை. அதை மாத்த நினைக்காத. கண்டிப்பா உங்க பொண்ண உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஆகணுமா? ஆமாமா. சரி, கூட்டிட்டு போங்க. ஆனா ஒரு விஷயம், இப்ப உங்க மகளை கூட்டிட்டு போனா எந்த காலத்துக்கும் உங்க மக ஏன் வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. உங்க மகளுக்கும் என் மகனுக்கும் இருக்கிற பந்தம் இன்னையோட முடிஞ்சு போயிடும். இதுக்கு சம்மதம்னா கூட்டிட்டு போங்க. இப்படி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசினா எப்படிமா? அப்படித்தான் பேசுவேன். ஒண்ணு உங்க மக உங்க வீட்டுல வாழ வெட்டியா இருக்கணும், இல்ல ஏன் வீட்டுல மருமகளா இருக்கணும். எது சரின்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. சுபலட்சுமி, வா போலாம். என்னங்க வான்னு சொல்றேன்ல, வா. என்னடா ஊரே அமைதியா இருக்குது, நாம இல்லைன்றதுனால ஊர்ல இருக்கிறவங்களாம் திருந்திட்டானுங்களா? வந்துட்டோம் இல்ல, இனி ஊர் உருப்பட்டா மாதிரி தான். ஐயோ, ஜெயிலேருந்து வெளியில் வந்துட்டானா? நம்ம கதை கந்தல் தான். சரி போவோம். டேய், என்னடா ஆளை பார்த்தும் பார்க்காத மாதிரி எஸ்கேப் ஆகுற? அண்ணே அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, சத்தியமாக உங்களை நான் பார்க்கவே இல்லைண்ணே. சரி சரி சமாளிக்கிற. எப்போண்ணே ஜெயில இருந்து வந்தீங்க? டேய், நீ கேட்குற கேள்வியில உள்நோக்கு இருக்க மாதிரி தெரியுது. உடம்பு எப்படா இருக்க? அண்ணங்கிட்ட வாங்கினதை மறந்துட்டியா? ஐயோ அண்ணே, தப்பா நினைக்காதீங்கண்ணே, ஒரு நல்ல எண்ணத்துல தானே கேட்டேன். சரி சரி கிளம்பு, கிளம்புடா. ஏய் கிளம்பு கிளம்பு. இது இல்லாத வரைக்கும் இந்த ஊர் அமைதியாக இருந்தது. இந்த ரவுடி பையனால இனி என்னென்ன நடக்க போதோ. சரி ரைட்டு, நம்ம வண்டியை கிளப்பிட வேண்டியதுதான். தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, வாண்ணே. எப்ப வந்த? இப்பதாம்மா வந்த. நீ எப்படி இருக்க? என்ன இப்படி கேட்ட? நீ இல்லாம நான் மட்டும் எப்படி நல்லா இருப்பேன்? ஆமா, பாட்டி எங்க போச்சு? பாட்டியா காட்டுக்கு போயிருக்கு. வயசான காலத்துல வீட்டுல இருக்காது போல. அண்ணே, நீ எப்போ வருவ? நான் பாட்டி கிட்ட கேட்டதுக்கு 2 வருஷம் கழிச்சு தான் வருவேன்னு போய் சொல்லிடுச்சுனே. அம்மாடி, பாட்டி சொன்னது உண்மைதான். அண்ணா பிறந்த நாளுக்காக என் தண்டனை குறைச்சு விளையாண்டுட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் அண்ணே. இது பாருண்ணே, இனிமேவாது அடித்தடி வம்பு சண்டைன்னு போகாம ஏதாவது வேலைக்கு போற வழியை பாருண்ணே. தங்கச்சி, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். இந்த ஊருக்காரு பயலுங்க உன் அண்ணனை பார்த்து எதுக்கு பயப்படுறாங்க? அண்ணன் அடிக்கிற அடி அந்த மாதிரி. அத்தை போய் விட்டுரு சொல்லிய. இந்த பாருமா, இது தவிர வேற ஏதாவது பேசு, அண்ணன் கேக்குறேன். நீ பாட்டுக்கு ஊருக்குள்ள தகராறு பண்ணிட்டு அடிக்கடி ஜெயிலுக்கு போயிடுற. இங்க நானும் பாட்டியும் தனியா கடந்து கஷ்டப்படுறது எங்களுக்கு தானே தெரியும். ஆமா இல்ல, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடறேன். ஆமா இல்ல, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடறேன்.
என்னடா அண்ணன் கல்யாணத்தை பத்தி பேசுறா, சந்தோஷப்படுன்னு பார்த்தா ஃபீல் பண்ற? எனக்கு எதுக்குண்ணே இப்ப கல்யாணம்? என் கல்யாணத்துக்கு இப்ப என்னென்ன அவசரம்? அம்மாடி, நீ தானே சொன்ன பாட்டி நானும் தனியா இருக்குன்னு. அதனால தான் சொல்றேன், நம்ம ஜாதியில ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து உனக்கு கல்யாணத்தை முடிச்சிடுறேன். சரி, அதை விடுண்ணே. நீ முதல்ல எழுந்து போய் குளிச்சுட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். போ. அம்மாடி, உன் கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எடுத்து வை. சரிண்ணே. பாத்ரூம்ல தண்ணிலாம் இருக்குல்ல? இருக்குண்ணே. தங்கச்சி, தங்கச்சி, அம்மாடி, அம்மாடி, என்னமாச்சு? ஒண்ணு இல்லைண்ணே. என்னம்மா வாந்தி எடுக்கிற? கேட்டா ஒண்ணுமே இல்லைன்ற. அது அப்ப சாப்பிட்டது ஜீரணமாகலண்ணே, அதான் வாந்தி. வேற ஒண்ணு இல்லைண்ணே. நான் கூட என்னமோ எதுன்னு பயந்துட்டேம்மா. சரி போ. என்ன இன்னும் ஆளை காணோம்? என்ன செல்வராஜ், வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லை இப்போ தான் வந்தேன். ஆமாம், ஃபோனில் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி வர சொன்னீங்களே. அது வந்து எல்லாம் உன் தங்கச்சி கல்யாண விஷயமா தான். என்ன ஆதி, என் தங்கச்சி கல்யாண விஷயமா? ஏதாவது ப்ராப்ளமா? அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னா நான் உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். சொல்லுங்க ஆதி. வினோத் அவங்க அம்மா என்ன சொன்னாலும் கேட்டுப்பான். சரி. அதனால் அவனை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. பூஜா உன் தங்கச்சி பார்த்து பேசணுன்னு என்கிட்ட சொன்னான். என்ன பார்க்குற? பூஜா யாருன்னா, பூஜா வினோத்தோட மாமா பொண்ணு. வினோத் பூஜாவை லவ் பண்ணா, ஆனால் பூஜா வினோத்தை லவ் பண்ணல. அதனால தான் வினோத் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சான். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, பூஜா உன் தங்கச்சியை மீட் பண்ணணும்னு சொல்கிறா. அவங்க எதுக்கு என் தங்கச்சியை பார்க்கணும்? அங்கே தான் விஷயமே இருக்குது. பூஜா வினோத் மேலே இருக்க அக்கறையினால உன் தங்கச்சி பார்த்து பேசணும்னு சொன்னான். அவள் உன் தங்கச்சி பார்த்து பேசினா தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்லி தான் உன்னை மீட் பண்ணுறதுக்காக நான் இங்கே வர சொல்லியிருக்கேன். சரியாதி, அவங்க கிட்ட நான் என்னத்தை பேசுறது? பூஜாக்கு உன் குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? அதனால் நீ வாடகை ஆட்டோ ஓட்டுறதை மறைச்சிட்டு, உனக்கு 4 ஆட்டோ இருக்குது, அதில் 3 வாடகைக்கு விட்ருக்கேன், ஒன்றை நான் ஓட்டிகிட்டு இருக்கேன், உன் குடும்பத்தை பற்றி பெருமையாக பேசு. எங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்கறத விட நாங்கள் நிறையவே செய்வோன்னு அவகிட்ட சொல்லு. அப்போ தான் உன் குடும்பத்து மேலே அவளுக்கு நல்ல நம்பிக்கை வரும். அதனால தான் அவள் வர்றதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட விஷயத்த சொல்கிறதுக்காக நான் வந்தேன். ஹலோ, சொல்லு கவிதா. நாளைக்கு காலையில் ஒரு லைவ் ப்ரோக்ராம்காக விஜிபி போகணும். இப்போ ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன். மீட் பண்ணி முடிச்சுட்டு நான் கால் பண்ணுறேன். ஓகே, பாய். செல்வராஜ், பூஜா வந்துட்டு இருக்கிறா. நான் சொன்னது எதையும் மறந்துடாதா? அப்படியே சொல்லு, புரிஞ்சுதா? ஓகே, கரெக்டாக சொல்லு. வா பூஜா. சாரி ஆதி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே பூஜா. இவர் பேர் செல்வராஜ், வினோத் கட்டிக்க போகிற பொண்ணு தேவியோட அண்ணன். ஓ, வணக்கம். வணக்கம் மேடம். செல்வராஜ், நான் சொன்னேன்ல பூஜா, அது இவங்க தான், வினோத்தோட மாமா பொண்ணு. பூஜா, அவர்கிட்ட என்ன பேசுமா பேசிக்கோ. செல்வராஜ் பார்க்கறது தான் சாதாரணமாக இருப்பார், ஆனால் பயங்கர வசதியான ஆள். அவர் பேரில் 4 ஆட்டோ கூட ஓடுது. ஆதி ஏற்கனவே உங்களை பற்றி உங்கள் ஃபேமிலியை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. உங்களை நேரில் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தாங்க. வினோத் வாழ்க்கை மேலே அதிக அக்கறை எடுத்துக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். வாங்க மாப்பிள்ள, இந்த பக்கம் எங்க? மாப்பிள்ளையா? என்ன வினோத், செல்வராஜ் மாப்பிள்ளை கூட்டம்னு இப்படி யோசிக்கிற? பொண்ணை எடுத்தாலும் கொடுத்தாலும் மாப்பிள்ளை தானே கூப்பிடுவாங்க, அப்படிதான் கூப்பிட்டாப்புல. இதுக்கு போய் இப்படி யோசிக்கிறீங்க? அப்புறம் மாப்பிள்ள, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல. ஆமாங்க, வேலை இருக்கும்போது சம்பாதிக்கணும் இல்லையா, அதான். ஆமாம், நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட் தான். சரி, நீங்கள் எங்கே இருப்பீங்களா இல்லை மும்பை போயிருவீங்களா? இல்லை, இப்போ சென்னையில் தான் எனக்கு வேலை.
ஆ அவன் ஏதாவது பேசி ஒளிர வச்சுட்டு போகிறான். அப்புறம் வினோத் பார்க்கவே முடியல. கொஞ்ச நாள் மும்பையில் இருந்தேன். மாப்பிள்ள வீட்டில் எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. சொல்கிறேன். என்ன இந்த பக்கம்? இல்லை, ஒரு வேலை விஷயமா போயிட்டு இருந்தேன். உன்னை பார்த்ததும் நின்னேன். அப்போ நான் கிளம்புறேன். ஓகே பை, டேக் கேர். பாய். நல்ல வேலை எந்த பிரச்சனையும் பண்ணாமல் கிளம்பிட்டான். செல்வராஜ், என்ன ஆதி? எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது. சரி நம்ம கிளம்பட்டுமா? சரி. பூஜா, நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம். சரி நான் வரேங்க. போலாம். பார்த்து உட்கார். வரேன் செல்வராஜ். ஏதோ சொல்ல கூப்பிட்டாரு. ஏண்டா உன்னால ஏற்கனவே நான் தலை குனிஞ்சிட்டேன். என்னை பார்த்து நீ ஏன் தலை குனியணும்? அப்பா, டேய், இந்த அப்பா உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல. ஏன் தெரியுமா? உங்களோட எதிர்காலத்துக்காக. இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளைங்க என் குடும்பம் இருக்கிறதுக்காக தான்டா. இந்த அப்பாவை ஒரு நிமிஷம் நீ நினைச்சு பார்த்திருந்தா கொலை பண்ற அளவுக்கு போயிருப்பியாடா? அப்பா, நீங்க தப்பா நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் கொலை பண்ணலப்பா. நீ கொலை பண்ணாம உன்கிட்ட கார் டிரைவரா வேலை பார்த்தவனோட டெட் பாடி உன் கார் டிக்கில எப்படிடா வந்தது? அப்பா, நடந்தது என்னன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம்டா, எனக்கு எல்லாமே தெரியும். நீ கண்மணின்னு ஒத்தி கூட தப்பான உறவு வச்சிருக்க. உன் டிரைவர் இது தப்புன்னு உனக்கு அட்வைஸ் பண்ணிருக்கான். அதனால நீ அவனை டிஸ்மிஸ் பண்ணிருக்க. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி கண்மணிக்கு எனக்கு தப்பான உறவு இல்லப்பா. நந்தினி தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. நந்தினி தப்பா நினைக்கிற அளவுக்கு நீ தப்பா நடந்திருக்க. சரி, நீ சொல்ற மாதிரி நந்தினி தப்பாவே புரிஞ்சிருக்கட்டும். கண்மணி வீட்டுக்கு போகக்கூடாது, அவகிட்ட பேசக்கூடாதுன்னு உன் வைஃப் உங்ககிட்ட சொன்னப்போ நான் அப்படிதான் போவேன், நீ எதுவும் கேட்கக்கூடாது, நீ அவளை அடிச்சிருக்க. இதுக்கு என்னடா அர்த்தம்? அப்பா, கண்மணியோட அப்பா எனக்கு தொழில் சம்பந்தமா நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவர் ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அவரு எனக்கு செஞ்ச உதவிக்காக ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு ஒரு நல்ல நண்பனா உதவி பண்ணேன்ப்பா. இது தப்பாப்பா? நீ பண்ண தப்ப மறைக்க, நடந்த உண்மையை மறைக்காத. நீ உண்மையை சொன்னாதான் உன்னை வெளியில கொண்டு வரத்துக்கு நான் முயற்சி பண்ணுவேன். அப்பா, வீராவை நான் கொலை பண்ணலப்பா. அவன் டெட் பாடி எப்படி என் கார் டிக்கில வந்ததுன்னு எனக்கு தெரியாது. டேய் டேய், மறுபடியும் ஏன்டா திருப்பி திருப்பி பொய் சொல்ற? எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். உனக்கும் கண்மணிக்கும் தப்பான உறவு இருந்திருக்கு. அவளோட நிரந்தரமா வாழ்றதுக்கு நீ முடிவு பண்ணிருக்க. டேய், உனக்காக கண்மணி அவ புருஷனையே டைவர்ஸ் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாடா. நோப்பா, கண்மணியோட வாழணும்னு நான் நினைக்கல. இது அப்சல்யூட்லி போய். நீ அவளோட வாழ முடிவு பண்ணலனா நீ ஏன் அவ டைவர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற? அப்பா, கண்மணியோட புருஷன் நல்லவன் இல்லப்பா. அவன் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். நீ இப்படி சொல்ற? கண்மணியோட புருஷன் நந்தினிய சந்திச்சிருக்கான். சந்திச்சு என்ன சொல்லிருக்கான் தெரியுமா? என் மனைவி வந்து எனக்கு டைவர்ஸ் கொடுக்காம இருக்கணும், அதுக்கு உன் புருஷன் தான் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிருக்கான். கண்மணி புருஷனை நந்தினி கிட்ட கூட்டிட்டு வந்தது யார் தெரியுமா? உன்கிட்ட கார் டிரைவரா வேலை பார்த்த வீரா. உன்னோட சந்தோஷத்துக்கு தடையா இருக்கிற வீராவை நீதான் கொலை பண்ணிருக்க. நோப்பா, நீங்க சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. கண்மணியோட புருஷனே வீராதான்ப்பா. வீராவா? வீராதான் கண்மணியோட புருஷனா? என்னடா சொல்ற? ஆமாப்பா, நான் சொல்றது உண்மை. வீரா என்கிட்ட டிரைவரா வேலை கேட்டு வந்தான். என் குடும்பம் கஷ்டத்துல இருக்கு, என் குடும்பமே உங்களை நம்பித்தான் இருக்கு, நீங்க எனக்கு வேலை கொடுத்தா ஒரு குடும்பத்தை வாழ வச்ச புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும்னு என்கிட்ட கெஞ்சினான். அவன் பேச்ச உண்மைன்னு நம்பி அவனை டிரைவரா வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். அவன் கண்மணியோட புருஷங்கிறது என்கிட்ட மறைச்சிட்டான்பா. டேய், நீ சொல்ற மாதிரியே இருக்கட்டும்டா. அவன் மறைச்சிட்டான், ஆனா கண்மணி ஏன்டா உன்கிட்ட உண்மையை மறைச்சா? கண்மணியை உண்மையை சொல்ல விடாம வீராதான் தடுத்துட்டான். உண்மையை சொன்னா கண்மணியோட குழந்தைய கொன்னுடுவேன்னு மிரட்டிருக்கான்ப்பா. அதனால குழந்தைக்காக கண்மணி வீராதான் தன்னோட ஹஸ்பண்டுங்கிறத என்கிட்ட மறைச்சிட்டாப்பா.
எனக்கு புரிஞ்சு போச்சுடா. வீரா கண்மணியை மிரட்டி இருக்க மாட்டான். கண்மணி தான் வீராவை உண்மையை சொல்ல விடாம தடுத்திருப்பா. கண்மணி எதுக்குப்பா உண்மையை சொல்ல விடாம அவனை தடுக்கணும்? நீ பணக்காரன், பெரிய பிசினஸ்மேன், விஸ்வநாதனோட மகன். உன்னை வச்சு வாழ்க்கையில நல்லா செட்டில் ஆயிடலாம் நினைச்சிருப்பா. புருஷன் கூட அவ இருக்கான்னா நீ விலகிடுவ. அவளுக்கு உன்னால கிடைக்கிற வசதி வாய்ப்பு கிடைக்காம போயிடும். இத மனசுல வச்சுக்கிட்டு வீரா கிட்ட பேரம் பேசியிருப்பா. நீதான் சொன்னியே கண்மணி புருஷன் பணத்துக்காக எதுவும் செய்வான்னு. ஆரம்பத்துல சாதாரணமா தான் உன் விஷயத்துல இருந்திருப்பான். போக போக தன்னோட வைஃப் தன்னை கழட்டி விட்டுடுவான்னு வீராக்கு பயம் வந்திருக்கும். அப்பா, நீங்க எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டே பேசுறீங்க. டேய், பேசாத, வாய மூடு. என்னடா சொல்ல போற? கண்மணியோட உண்மையான புருஷன் நான் தான் சொல்லி நந்தினி கிட்ட வீரா சொல்லிருக்க வேண்டியதுதானு தானே சொல்ல போற? ஆமா. டேய், உன்கிட்ட சொன்ன பொய் தானே வீரா உன் மனைவி கிட்டயும் சொல்லியிருப்பான். திடீர்னு நான் தான் கண்மணியோட புருஷன்னு சொன்னான். ஏன் இவ்வளவு நாளா இந்த உண்மையை மறைச்ச? அப்போ நீயும் அந்த கள்ள தொடர்புக்கு உடந்தையான்னு கேட்டா வீராவால எப்படிடா பதில் சொல்ல முடியும்? எப்படியோ தான் மனைவி தன்னை டைவர்ஸ் பண்ணாம இருந்தா போதும்னு நினைச்சு வேற ஒருத்தனை கூட்டிட்டு வந்து சொல்லியிருக்கான். அவனோட விஷயத்துல எனக்கு தப்பா தோணல. நந்தினி கிட்ட வீரா உன்னை பத்த வச்சுட்டான்னு அவனுக்கு நீ கொள்ளி வச்சுட்ட. ஐயோ, நோ. அப்ப போதும்பா, ப்ளீஸ். இதுக்கு மேல தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. பெத்த மகனை நம்பாத நீங்களும் ஒரு அப்பாவாப்பா? ச்சே. ஆமாண்டா, செஞ்ச தப்ப சுட்டி காட்டினா கோபம் தான் வரும். எப்படி எப்படி உன்னை நம்புறது? அப்பா, அண்ணன் கொலையெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன்ப்பா. நீ சும்மா இரு, உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. பாரு பாரு, ஊம மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்கான்னு. இப்ப மட்டும் இவன் சொல்றதை எப்படி உண்மைன்னு நம்புறது? அப்பா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. விட்ரா. என்னோட அமைதியெல்லாம் போச்சு. எல்லாம் என் தலைவிதி. வாடா, இவன் மூஞ்சி பார்க்கவே பிடிக்கல. வா. என்ன சொன்ன? வர சொல்லிட்டு இப்படி பேசாம முகத்தை திருப்பி வச்சிருந்தா என்னமா அர்த்தம்? சொன்னா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? என்னாச்சுன்னு சொன்னா தானே தெரியும். சொன்னா நான் சொல்லணும்னா உங்களுக்கு எதுவும் தெரியாதா? இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? சொன்னா ஏன் இப்படி சொல்ற? எதுவா இருந்தாலும் மறைக்காம பேசு. விடுங்க, நேரடியா விஷயத்துக்கு வரேன். எப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? என்ன சொன்னா? ஏன் இப்படி திடீர்னு கேக்குற? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உங்களை நம்புறதும் நம்பாததும் வேற விஷயம். என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க?